ஹலோ சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழ் புக்கில் 4th லெசன் பார்க்க போகிறோம் டேர்ம் 3ல். ஸோ லெசன் நேம் நட்பே உயர்வு. இந்த கதையை படிச்சுட்டு இதுக்கான பயிற்சி என்னன்றதை பார்க்கலாமா? அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. 2 விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு கொழு கொழுவென்று இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடிவிட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது. ஒரு அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நீண்ட நாள் நண்பர்களாக வாழ்ந்திருக்காங்க. 2 விலங்குகளும் ரொம்ப அன்பாக பழகி வந்திருக்காங்க. மான் பார்க்கறதுக்கு ரொம்ப கொழு கொழுன்னு இருந்திருக்கு. இந்த மானை எப்படியாச்சும் வேட்டையாடணுன்றது இந்த நரியோட எண்ணம். ஒரு நாள் நரி பசியோடு இரையை தேடிக்கொண்டு வந்தபோது மான் தனியாக இருப்பதை பார்த்தது. நரி மானின் அருகில் வந்தது. மான் பயந்து ஓட பார்த்தது. நண்பா, நில், உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து. நீதான் முயலின் நெருங்கிய நண்பன் ஆயிற்றே, அதனால்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்றது நரி. அப்படியா? முயலுக்கு என்ன ஆனது? என்னை உடனே முயலிடம் அழைத்து செல் என்றது மான். அடடா, மான் நம்மிடம் நன்றாக சிக்கிக் கொண்டதே என்று மனதில் மகிழ்ச்சியுடன் எண்ணியது நரி. இந்த மானை முதலில் நம் இடத்திற்கு அழைத்து சென்றுவிட வேண்டும் என்று நினைத்த நரி, வா, உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறி வேகமாக நடக்கத் தொடங்கியது. மானும் பின்தொடர்ந்து. இவர்கள் இருவரும் தொலைவில் வேக வேகமாக சென்று கொண்டிருப்பதை மானின் நண்பனான முயல் பார்த்துவிட்டது. இந்த நரியோட எண்ணம், இந்த மானை எப்படியாச்சும் நம்ம வேட்டையாடி சாப்பிடணும்னு சொல்லிட்டு மான்கிட்ட போய், நண்பா, உன் நண்பன் முயலுக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி மானை தனியாக அழைச்சிட்டு போய் அதோட இடத்துக்கு வேக வேகமாக கூட்டிகிட்டு போச்சான். இதை பார்த்துட்ட உடனே அந்த காட்டில் இருந்த முயலும் பார்த்துச்சான். நரியுடன் மான் எங்கே செல்கிறது? நம்மிடம் ஒன்றுமே கூறவில்லையே. மான் பதட்டமாக செல்கிறதே. நரிதான் எங்கேயோ அழைத்து செல்கிறது. ஒருவேளை இந்த நரி ஏதேனும் ஏமாற்று வேலை செய்து மானை அழைத்து செல்கிறதோ என்ற சந்தேகம் முயலுக்கு எழுந்தது. நரியால் மானுக்கு ஆபத்து நேரப்போகிறது என்ற பயம் முயலுக்கு வந்தது. அதனால் வேக வேகமாக ஓடியது. முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி முயலை மான் பார்த்துவிடாத வண்ணம் பேச்சு கொடுத்தவாறே வேகத்தை அதிகரித்தது. முயல் பலமுறை அழைத்தும் பதட்டத்தில் இருந்த மானின் காதுகளில் அவை விழவே இல்லை. ஏதோ ஆபத்து, இதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று நினைத்தது முயல். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி வந்தது. ஓடி வந்த முயல் எப்படியோ மானின் அருகே வந்துவிட்டது. மான் நண்பா, எங்கே செல்கிறாய் என்று கேட்டது. மான் முயலை பார்த்தவுடன், அட, நம் நண்பன் இங்கே நிற்கிறானே, அவனுக்கு எதுவும் ஆபத்தில்லை போலிருக்கிறதே என்று சிந்தித்தது. சட்டென்று அதற்கு நரியின் திட்டம் புரிந்துவிட்டது. மானும் முயலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரே நேரத்தில் இருவரும் இருவேறு திசைகளில் வேகமாக ஓடத் தொடங்கினர். நரி மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பத்தில் இருவரையும் கோட்டை விட்டது. நண்பர்கள் இருவரும் ஓடி தப்பித்தனர். இருவரும் தம் நட்பினை எண்ணி மகிழ்ந்தனர். நரியோட எண்ணம் என்னன்றது மானுக்கு புரிஞ்சு போச்சான். ஒன்றும் புரியாத நரி முயலை பிடிப்பதா இல்லை மானை பிடிப்பதான்னு தெரியாமல் குழப்பத்திலே ரெண்டையுமே கோட்டை விட்டுருச்சான். இந்த 2 நண்பர்களும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் சந்தோஷமாக இருந்தாங்களாம். பயிற்சி. சரியான விடையை தெரிவு செய்வேன். இரை என்ற சொல்லின் பொருள். இரை என்ற சொல்லின் பொருள் என்ன? உணவு. மகிழ்ச்சியுடன். செகண்ட் ஒன் பார்க்கலாம். மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மகிழ்ச்சி ப்ளஸ் உடன். தேடிக்கொண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேடி ப்ளஸ் கொண்டு. ஃபோர்த் ஒன்,
இங்கே என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இங்கேனா என்ன ஆப்போசிட் வேர்டு? அங்கே. கதையில் வரும் நண்பர்கள் யார்? சுட்டீஸ், நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கதையில் வரும் நண்பர்கள் யார்? மான், முயல். வினாக்களுக்கு விடையளிப்பேன். ஓரல் பார்க்கலாமா? பசியோடு இருந்தது எது? முதல் கேள்வி, பசியோடு இருந்தது எது? பசியோடு இருந்தது நரி. அடுத்த கேள்வி, யாருக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது? நரி யாருக்கு ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லுச்சு? மான்கிட்ட? முயலுக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? முயலுக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது. மூணாவது கேள்வி, முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி என்ன செய்தது? முயல் வருவதை பார்த்துட்டு நரி என்ன பண்ணுச்சு? முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி வேக வேகமாக ஓடியது. நான்காவது கேள்வி, மானும் முயலும் நரியிடமிருந்து தப்பிச் சென்றனவா எவ்வாறு? மானும் நரியும் நரிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்களா? தப்பிச்சிட்டாங்க. நரிக்கு முயலை பிடிக்கிறதா இல்லை மானை பிடிக்கிறதா தெரியாமல் குழம்பி போய் நின்றுச்சு. 2 பேரும் வெவ்வேறு பக்கமாக ஓடி போயிட்டாங்க.